الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக குழுமியிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்ற புனித பயணம் மேற்கொண்ட பிறகு அங்கே அவர்கள் உயர்ந்த ஒரு அந்தஸ்தையும் செல்வாக்கையும் புகழையும் அடைந்த நேரத்திலும் அவர்கள் ஒரு ஆணவம் கொள்ளாமல் ரொம்ப அடக்கமாக எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அந்த வகையில மனிதனுடைய நேர்மையை, மனிதனுடைய நாணயத்தை, ஒரு மனிதனை எடை போடுவதற்கான ஒரு உரசி பார்க்கக்கூடிய இன்னொரு அளவுகள் என்னன்னா, அவன் பாரபட்சமும் இல்லாம நடக்கிறானாங்கிறது ஒரு முக்கியம். இதுல உரசி பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணத்தை வைத்து உரசி பார்த்தாலும் அது அவங்களை ஒன்றும் செய்ய முடியல. புகழ் அந்தஸ்து இதனால அவங்க ஏதாவது மாற்றம் அடைஞ்சிட்டாங்களான்னு உரசி பார்த்தாலும் அதுலயும் அவங்கள்ட்ட எந்த ஒரு மாற்றமும் வர முடியல. இது போக ஒரு மனிதன் சரியான ஆள்தானான்னு இடம் போடுறதுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அதுல எப்படி நடக்கிறான்னு இடப்பட தெரிஞ்சுக்கணும். இருக்கு ஒரே மாதிரியான ஒரு தப்ப சொந்தக்காரன் ஒருத்தன் செய்யறான், இன்னொருத்தன் செய்யறான். சொந்தக்காரனுக்கு ஒரு மாதிரியா நடந்து கொள்வது, இன்னொருத்தன் வேற மாதிரி நடந்து கொள்வது, இது எல்லா மனிதர்களையும் காணக்கூடிய ஒரு பலவீனம். அல்லது ஒரு உதவிகள் செய்ய வேண்டியிருக்குது, ஒரே மாதிரியான வறுமை ஏதாவது அளவுகோல்ல செய்வது, வேண்டியவன அவனுக்கு வந்து அதிகமாக கொடுக்கிறது, வேண்டாதவனா இருந்தான்னா அது தெரியாதவனா இருந்தான்னா அவனுக்கு குறைச்சு கொடுக்கிறது, இதெல்லாம் எல்லா மனிதர்கள்ட்ட உள்ள ஒரு பலவீனம். ரொம்ப போக வேண்டாம். ரமலான் மாசத்துல நோன்பு இருக்கிறதுக்காக கொடுக்கிறோம். நோன்பு கஞ்சிய வச்சு வாசல் வச்சு ஊத்து சொல்லுங்க பார்ப்போம். முகத்தை பார்த்து தான் ஊத்துவார். ஊத்துறவர் எவரா இருந்தாலும் சரி ஊத்தும் போதே பார்த்துக்குவார். வேண்டியால அவர் நினைச்ச அள்ளும் போது செய்யும் ஒரு அறியாமலேயே முக்கா கப்பு ஒரு கப்பா வரும். சாதாரண ஒரு நோன்பு கஞ்சி, நோன்புக்காக கொடுக்கிற ஒரு கஞ்சி, இதுல ஒரு சுகம் அதிகமா வருவதனாலே குறைவதனாலையும் பாரதூரமான ஒரு விளைவு ஏற்பட்டு போயிடாது. ஆனாலும் ஊக்கம் பார்த்து என்ன செய்வாருன்னா, அது அந்த தரிசனம் பண்ணும்போது பங்கு வைக்கும் போது அந்த பாரபட்சத்தை காட்டுறான். சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றான், சின்ன ஒரு அளவுகள் இது. எல்லா மனுஷன்ட்டையும் அவன் தெரிந்தோ தெரியாமலையும் அவனுக்கு வேண்டிய ஆளுன்னு சொன்னா இதெல்லாம் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பாரபட்சம் காட்டக்கூடிய போக்கு நீங்க கீழே இருந்து மேல வரைக்கும் பாக்குறீங்க. அடியில இருந்து மேல வரைக்கும் நீங்க போனாலும் இந்த பாரபட்சம் இருக்குது. எல்லா விஷயங்களையும் எல்லா நிலைகள்லையும் ஒரு சொன்ன ஒரு சட்டத்திற்கு முன்னாடி, ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி, கொடுக்கிறதுக்கு முன்னாடி, தண்டிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் நடந்து காட்டியவர்கள் நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திரம் தான் அந்த வரலாறு நிச்சயமாவாங்க. வரலாறு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, மற்ற நபிமார்களுக்கு வரலாறு இல்லையே, கிடைக்கல. அவங்களும் நடந்திருப்பாங்க, எல்லா நபிமார்களும் நடந்திருப்பாங்க. ஏன்னா வரலாறு காலத்துக்கு முந்தைய அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. வரலாறு யாருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திரம் தான் அதுல நிற்பாங்க. அதே நேரத்தில் வந்து நீங்க எப்படி செஞ்சிடக்கூடாது. என்னங்க நம்ம முன்னோர்கள் தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் இருந்திருக்காரு, சிபி சக்கரவர்த்தி இருந்திருக்காரு, நேர்மைக்கு வசூல்லாம் என்ன அதெல்லாம் தாண்டி இருப்பீங்கன்னா நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் வந்து கற்பனை, இதெல்லாம் வந்து கற்பனை, முட்டாள்தனம். நீதிக்கு கூட இவனுக்கு வந்து சரியான வரலாறு கிடைக்கல. பாருங்க எடுத்துக்காட்டுறான், நீதியாக நடக்க வேண்டும் என்றால் யாரு மாதிரி நடக்கணுமா? மனுநீதி சோழன் மாதிரி நடக்கணும். அப்படியா? என்னத்த மனுநீதி சோழன் அப்படின்னா அவருடைய மகன், மனுநீதி சோழனுடைய மகன் தேர் ஓட்டிட்டு தேர்கால ஒரு கண்ணுக்குட்டியை அடிச்சு சாவடிச்சு போடுறான். ஒரு கண்ணுக்குட்டி வந்து மாட்டுடைய குட்டி இருக்குல்ல, அதுவே ஓடிக்கிட்டு மூட்டு கொடுக்க வேண்டிய செத்து போச்சு. செத்து போனா
பசு என்ன செய்வான், தாய் பசு ஓடி வந்து ஆராய்ச்சி பண்ணி அடிக்கலாம் நியாயம் கேட்டு. உடனே சொல்லுவான், மனுநீதி சொல்லி வெளியே வர்றான். என்ன விஷயம், இந்த மாதிரி உன் மகன் வந்து தேர்தல் அடிச்சு பண்ணி விட்டான் அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் ஏறி உட்கார்ந்து தேர்தல் உட்கார்ந்து மகனை தேர்தல் கொடுத்து சாதிச்சாங்க. ஆக இதெல்லாம் நீதி. எது தனியார் டிவியில் நீங்க பாக்குறேன் போடுறாங்க, இந்த வீதி பிளந்து டிக்கெட் போடுவாங்க. நீதிக்கு உதாரணம் காட்டுறான், நீதியாக அந்த காலம் நடந்தாங்க என்பதற்கு உதாரணம் காட்டுறான். இந்த மனுநீதி சோழன் வந்து கண்டுபிடிக்காம மனுஷனை கொண்டாந்து சொல்றோம். ஏன்னா ஒரு கண்டுபிடிக்காம மனுஷன் திங்கிறதுக்காக உள்ள ஒரு மிருகம் அது. அதுக்காக வேண்டி வந்து இவனாச்சும் போய் மகனை கொண்டு அது நீதியா, மனுஷனை கொண்டு அது நீதியா அப்படின்னா எத்தனையோ ஆடு மாடு கட்டி தெரிஞ்சுட்டு இருக்கிறான். அவன் எறும்புடன் செஞ்சுட்டு இருக்கிறானே, அவனெல்லாம் யாரு கொள்றது, இது நீதியா? அப்படியே அது தவறுதலாக மனுஷனை கொன்றா கூட இது ஒண்ணு அநீதி இல்லையா? அதாவது கொலைங்கிறது பிளான் பண்ணி செய்வதுதான் கொலை, திட்டமிட்டு வேணும் ஒரு காரண காரியத்தில் செய்யறது. நான் வந்து வேகமா கார் ஓட்டிட்டு போறேன், குறுக்க வந்து ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னா அது வந்து கொலையில வராது, தவறுதலாக நடந்த ஒரு கொலையில தான் வரும். அதுக்கு தூக்கு தண்டனை ஒண்ணு கொடுக்க மாட்டான், நஷ்டம் தான் கொடுப்பான். அதான் கிடைக்குமே தவிர மற்ற ஒழுங்கா லைசன்ஸ் இருந்தாலும் தண்டனையும் கிடையாது. தவறுதலாக செய்யக்கூடிய குற்றங்கள் இதெல்லாம், இது குற்றம் கூட சொல்ல இயலாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில நீதியாக நடக்க வேண்டும். எதுமா நடக்கணும் தெரியுமா? மனுநீதி சோழன் நடக்கணும். அதாவது மனுஷனுக்கு எந்த நீதி அங்க வழங்கினது தெரியல, மனிதனுக்கு மத்தியில பாரபட்சம் இல்லாம நடந்தாங்கிறது எந்த ஒரு ஆதாரமும் உங்களுக்கு இல்ல. நீங்க நடக்காத ஒண்ணு, அதாவது கண்டுபிடி செத்தவொடனே பஸ் வந்து மணி அடிக்கணும், வந்து மணி ஆராய்ச்சி பண்ணி கட்டி வச்சுப்பாங்க. எதுக்குன்னா அப்பதான் நீதி கேட்டு மன்னர் வெளியே வருவாராம். ஆராய்ச்சி மணின்னு ஒன்று இருக்கு, அப்படி இருந்தவன யாரோ பாதிக்கப்பட்டோம் வந்திருக்காரு, மன்னர் நியாயம் கேட்டு வருவாராம். இது எல்லாம் ஒரு பசு அழகா கண்காணிச்சு தெரிஞ்சு வச்சிருக்குது. என்ன கூத்தடிக்கிறாங்க பாருங்க. நீதி நேர்மைன்னா வரலாற்றுல நடந்த நிகழ்ச்சியை சொல்லிட்டு போவாங்களா, நடக்கலன்னு அர்த்தம். இவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா என்ன விளங்குது, ஒரு பையன் நேர்மையா இருக்கணும்னு விளங்குது. அதனாலதான் இப்படி இல்லாத ஒரு கற்பனை சொல்றான். அது மாதிரி நீதிக்கு என்ன செய்வான், சிவி சக்கரவர்த்தி புறாவுக்கு அநீதி இடம் போடுறான், தொடக்கறி எடுத்து வைக்குவான். இந்த தட்டுல புறாவை, அந்த தட்டுல தொடக்கறி வைப்பாங்க, சரியா வராதா, அவரே இந்த நீதி வழங்குவாராம். இதெல்லாம் நடக்குமா? இது ஒரு புறா உசுரோட இருக்கிறவங்க சிலை வெட்டி வைக்குவான, அவனை வச்சிருப்பான. அப்படி ஒரு புறாவுக்கு அநீதி வச்சுட்டா அதுக்கு வந்து இப்படி நீதி வழங்கணுமா? இருக்கு நீங்க அடுத்து சாப்பிட வேண்டியானுங்க. நீதி எல்லாம் மனிதனுக்கு தானுங்க. உலகத்தில் உள்ள எல்லாமே மனிதனுக்கு படைக்கப்பட்டிருக்கு. மனிதனுக்கு மனிதன் ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டு அதுல நீதி வழங்க தவறுவதுதான் கண்டிக்கத்தக்கது. இது மாதிரியான கதை இவங்க ஒண்ணுமே உண்மையில ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த காலத்துல நல்லவன் வாழ்ந்தான்னு சொல்றாங்க. எல்லாமே பாருங்க, ஒரு நல்லவன் இந்த இந்திய சரித்திரம், தமிழக சரித்திரம் பார்க்கணும்னு நினைக்க வேண்டியிருக்கு. பெரிய வள்ளல் வாரி வாரி வழங்குவது பாரி வள்ளல்மா கேட்கல. என்ன பாரி வள்ளல் வள்ளல்? பாரி வள்ளல்ங்கிறவனுக்கு எதனால வள்ளல்ங்கிறான பரிசாத்தீங்கன்னா அவன் ஒரு மெண்டல் தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. போயிட்டு இருக்கானா முல்லைக்கு வந்து அது படறதுக்கு இடம் இல்லையா, முல்லை கொடிக்கு இதுக்கு தேரடி பார்த்துட்டு இதுல பறந்துக்கணும் வந்துட்டாங்க. கிருக்கணும் யாரு? ஆனா முல்லை கொடிக்கு தேர் ஒரு குச்ச ஒடிச்சு வச்சு தருவானா? ஆனா தேருங்கிறது வந்து எவ்வளவு விலை மதிப்புள்ள ஒரு பொருள். முல்லை படறதுக்கு தேர் தேவையா? தேர்ல எவ்வளவு சாமான்கள் இருக்கும். முதல்ல ஏழை மலைக்கு இருக்கலாம்ல. முல்லை எப்படி வாடினதை பார்த்தாரா, அவர் தாங்க முடியலையா முல்லை கொடிக்கு. அதுக்கு படறதுக்கு இந்த தேரை நிப்பாட்டி வச்சு நடந்து போயிட்டாங்க. நம்ம வல்ல கிருக்கணும். இவங்களுக்கு ஏதாவது உண்மை ஏதாச்சும் கிடைக்குதா வள்ளல்னு சொல்லி அது ஒரு புகழா சொல்றது, ஒரு பாரி வள்ளல். அது வந்து பாரி வள்ளல் கிருஷ்ணன் சொல்றான் வளர்கிறவங்களுக்கு சிரிச்சுக்கிறாங்க, பாரி வள்ளல் தான். இப்படித்தான் எல்லாம் பண்றானோ. எல்லாமே இந்த வள்ளல் சொல்றதா இருந்தாலும் சரி, நீதிமன்றம் சொல்றதா இருந்தாலும் சரி, நெசமா நடந்ததுகளை சொல்லி இந்த மாதிரி அண்ணன் நம்பிக்கை இப்படி நடந்து அப்படின்னு வரலாறு சொல்லுவானோலாம். இதை விட்டு இந்த இலக்கியத்துல குறிச்சது கூட குறைய சொல்றது. நேர்மையான ஆட்சிக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா அவர் ஆட்சியில புளியுமான ஒரே இடத்துல தண்ணியை குடிக்குமா? இப்படி இருந்தா தான் நேர்மையான ஆட்சியா? ஒருத்தனுடைய ஆட்சியில வந்து புள்ளியுமான ஒரே இடத்துல தண்ணி குடிச்சாதான் அந்த ஆட்சி நேர்மையான இருக்குமா? நேர்மையான ஆட்சிக்கு அளவுகள் மனுஷன் ஒழுங்கா இருக்கணும் அளவுகளா, அல்லது மிருகங்கள் தங்களுடைய சுபாவங்களை எல்லாம் மாத்திக்கிறது அளவுகளா? மாத்திக்கிறோமா? புலியாத்தான் இருக்கணும், மானாத்தான் இருக்கணும். எவனுடைய ஆட்சியில வந்து புள்ளியுமான ஒரே இடத்துல தண்ணி குடிச்சிச்சு. ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட தெரியுமா? புள்ளிமானோட புளி வந்து தண்ணி குடிக்கும். இது அதை ஒன்றும் செய்யாது. அப்ப எதை சாப்பிடுறது? அவன் தான் சொல்றான், புளி பசித்தாலும் புள்ளை தின்னாதுங்கிறான். அப்ப திங்கிறதுக்கு உணவே அதான இருக்கு. புள்ளி மாத்திக்கிறோமா தன்னுடைய சுபாவத்தை? எல்லாம் பொய்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த நீதி, நியாயம், இந்த பாரபட்சம் இல்லாத தன்மை இதுகள்ல உரசி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல அப்படி புடம்போட்டு தங்கமாக வரலாற்றுல அப்படி ஒருத்தர் நடக்க முடியாது. எல்லா விஷயத்திலையும் அப்படி இந்த நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் அவ்வளவு சுத்தமாக நடந்து காட்டியிருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு சான்றாக சில நிகழ்ச்சிகளை கூட நம்ம பார்க்கலாம். மதீனாவுக்கு போன பிறகு இஸ்லாமிய ஆட்சியை உருவான பிறகு இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் அல்லாஹ் கொடுக்கலாம். மக்காவில் இருக்கிற வரைக்கும் சட்டத்திட்டங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது, அரசியல் சட்டம் ஒண்ணும் கிடையாது. ஆட்சி இருந்தா தான் அரசியல் சட்டத்தை அமல்படுத்த முடியும். மதீனாவுக்கு போன பிறகுதான் திருவிழா என்ன பண்ணணும், கொலை செஞ்சா இந்த மாதிரி தண்டிக்கணும், இந்த மாதிரி அரசியல் நடவடிக்கைகள், கிரிமினல் சட்டங்கள், குற்றவியல் சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அதுல ஒரு சட்டம் என்னன்னு கேட்டா அசாரிக்கு ஒசாரிக்கு ஐதீகமா திருடக்கூடியவர்கள் ஆண்களானாலும் பெண்களானாலும் அவங்களுடைய கைகளை வெட்டுங்கள். இது குர்ஆனுடைய கட்டளை. இந்த மாதிரி கைகளை வெட்டுவதில் உங்களுக்கு இறக்கமே வரக்கூடாதுன்னு அல்ல. அல்லாஹ்வுடைய சட்டங்களை அமல்படுத்துற விஷயத்துல ஆவமார்க்க கை வெட்டப்படுற, உங்களுக்கு கை வெட்டுறமே, ஒரு ஆம்பளைக்கு வயசானவனுக்கு வெட்டுறமே நினைக்க கூடாது. ஒருத்தருக்கு வெட்டினா அதை திருட்டு போயிடும். ஒருத்தனை வெட்டினா என்ன செய்யும், அந்த திருட்டுங்கிறது கம்ப்ளீட்டா உலகத்திலிருந்து எடுத்து போயிடும். வெட்டி எல்லாரும் பாக்குற மாதிரி காட்டிக்கணும் வைங்களேன், திருட மாட்டான். இது இஸ்லாமிய சட்டம். இன்னைக்கு எல்லாம் திருவிழா என்ன காரணம்னா, திருவிழா 3 வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு சோறு கேரண்டி, அதுதான் திருவிழா. இன்னைக்கே திருவிழான்னு கேட்டா திருவிழா திரும்ப திரும்ப திருவிழான். ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு மதியம் வந்தவொடனே அடுத்த நாள் ஒரு நாள் கூட வெளியே இருக்க மாட்டான். வருவான், வெளியே வருவான், அடுத்த நாள் ஏதாவது தெரிவித்தவொடனே உள்ள வருவான். மறுபடியும் 3 மாசத்துக்கு உழைக்காம சொல்றீங்களாம், அது கேரண்டியா கன்ஃபார்மா அவனுக்கு கிடைச்சி போயிடும். மறுபடியும் வருவான், மறுபடியும் போவான், 40, 30, 70 சாதனை செஞ்சு வச்சுருவாங்க. 3 தடவை சிறைக்கு போனவன் மீண்டும் கைது போட்டிருக்கான். நான் 35 சொல்லிட்டு கிடந்தேன். அன்னைக்கு பேப்பர் செஞ்சு வச்சுருக்கான். 100 தடவை சிறை சென்றவர் மீண்டும் கைது. 100 தடவை போயிருக்கிறான் திருத்துக்காக வேண்டி. 101வது தடவை உள்ள போறாண்டா இந்த தண்டனை அவனை திருத்திருக்கிறார், திருத்த குறைச்சிருக்கிறார், அன்னைக்கு வரைக்கும் குறைஞ்சிருக்கிறார். இல்ல இல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி நாங்க ரொம்ப வறுமையா இருக்கு, 2 பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு வேணும். 2 பிரச்சனைக்கு மதீனாவுக்கு வந்த புதுசுல கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் 2 விஷயத்துக்கு எங்களுக்கு தீர்வு வேணும், நீங்க தான் தீர்வு செய்யணும். என்னப்பா 2 விஷயம்? ஒண்ணு வறுமை, இன்னொன்னு தத்துவ சபீல் வழிப்பறி. எங்கேயும் போக முடிய மாட்டாங்க, வழிப்பறிக்கிறானுவோ, ஒண்ணும் பண்ண முடியல, நாட்டில் வாழ முடியல, இதுக்குதான் நீங்க தீர்வு காணணும். வறுமையா ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம ஆட்களை கேட்டா அப்படிலாம் நடக்காம செய்யும், நீங்க தான் பாதுகாப்பா இருந்துக்கணும். நீங்க அதாவது போலீஸ் கமிஷனே வைக்க விடுவாரு, அவருடைய கடமையை செய்ய மாட்டாரு. அரசாங்கம் என்ன அறிக்கை விடுவேன், நீங்கள் கவனமாக கூட்டிட்டு கொள்ளுங்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள், சந்தேகத்தில் யார் வந்தாலும் நீங்கள் அவர்களை எதிர்நாதீர்கள், பொருளை வாங்காதீர்கள், தந்தா திங்காதீர்கள் இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுரை தான் உருவான தவிர அறிவுரையும் கூறட்டும், அவனை நசுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை சொல்லணும்ல, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ரசூலுல்லாஹி சொன்ன உடனே இந்த வழிப்பறி இருக்குதுல, வழிப்பறி இந்த கொஞ்ச நாள்ல நிறுத்துவேன், வழிப்பறி நடக்காது. எந்த அளவுக்கு நிறுத்துவேன் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சொல்லிட்டு செஞ்சா இருந்தாங்க. எந்த அளவுக்கு நிறுத்துவேன் என்று சொன்னால், இங்கிருந்து ஒருவன் புறப்பட்டு தன்னந்தனியாக புறப்பட்டு மக்கா வரை போய்விட்டு தன்னந்தனியாக உயிருக்கு உடமைக்கு சேதம் இல்லாமல் திரும்பி வருவான், மிக விரைவில் அதை நான் ஏற்படுத்துவேன் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதாவது ஆட்சியாளர் அதான் செய்யணும், ஆட்சியாளர் வேலை அதானுங்க. ஆட்சியாளர்கள் அறிவுரை சொன்னாங்க, நீ போகும்போது துப்பாக்கி வச்சுட்டு போ, அவனுக்கு அறிவுரை சொல்றது. வழிப்பறி நடக்க வேண்டாம், நீ போகும்போது கூட 10 பேர் கூட்டிட்டு போப்பா, 1000 வச்சுக்க, அவனுக்கு அறிவுரை சொல்றது. அதான் ஆட்சியாளர் வேலையா? இப்படி நடக்குதுல, இவங்களை என்ன மாதிரி இருக்குன்னா நிறுத்தணும் எனக்கு தெரியும். போ, வெகு சீக்கிரம் நிறுத்தி காட்டுறேன். இந்த வறுமை இருக்குது இல்ல, அது காலச்சக்கரம் மாறி மாறி வரும். ஒரு காலத்துல வறுமையா இருக்கு, வெறுப்பா இருக்கு. இதே சமுதாயம் ஜக்காத் எடுத்து கொண்டு பொறுப்பு அழகி வாங்குறது ஆள் இருக்க மாட்டோம், அப்படி ஒரு நிலைமை உண்டாகும். அது மாறி மாறி வரக்கூடிய, அதை நான் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப 7,000 பணம் வரும், அப்புறம் 7,000 பணம் வரும், அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. தீர்க்கிற பிரச்சனை ஒண்ணு சொல்லியிருக்க, வழிப்பறி தீர்த்து காட்டுறேன். தனியா மக்கள் 300 கிலோ 300 மைல் போயிட்டு 300 மைல் திரும்பி வரும். அந்த காலத்துல இந்த காலத்து மாதிரி இல்லை. எந்த ஒரு விரைவான வாகனம் இல்லாம மாச கணக்கில் பிரயாணம் பண்ணிட்டு வரக்கூடிய நேரத்தில் அவ்வளவு டைம்கள்லையும் எந்த ஒரு விபத்து நடக்காதுப்பா. ஒருத்தர் நியமிக்க மாட்டான், தனியா போயிட்டு வியாபார பொருட்களை மூட்டேஷன் சுமந்துட்டு போய் நீ தனியா போய் திரும்பி வருவ. இதை ஏற்படுத்தணும் ஒரு ஆட்சியாளர் இதை ஏற்படுத்தணும். அந்த ஏற்படுத்துகிற சட்டமா இது. எதனால ஏற்படுத்தினாங்க? இந்த இறக்க குற்றவாளிக்கு இறக்கம் காட்டக்கூடாது. குற்றவாளிகளுக்கு இறக்கம் காட்டினா அது நாட்டை போயிட்டே இருக்கும். இருக்க வேண்டியது இருக்கிட்டோம்னு சொன்னா
நாளைக்கு இவருக்கு செய்ய பயப்படுவான். இந்த நிலையை உண்டாக்குறதுக்கு தான் திருடினா கையை வைக்கிறது ஒரு சட்டம் வருது. வந்த உடனே முதல்ல இங்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் சட்டம் வருது. வந்தா நல்ல உயர்ந்த கோத்திரம் மகசூமியாங்கிற கோத்திரம், அதாவது குறைஷ் கோத்திரம் மாதிரி ஒரு உயர்ந்த ஜாதிக்காரங்க. அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க. அதாவது ரெண்டு வகையில மனுஷன் விழுந்துடுறான். என்னத்தான் சட்டம் போட்டாலும் சரி, பெண்கள் குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா அங்க நான் வலிச்சு கவனமே பொம்பளை தான் பார்ப்பானு இருக்கிற, செஞ்ச தப்பு என்ன பார்க்க மாட்டான். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நிறுத்தம் பெரிய இடத்துல வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்குவான். இந்த சட்டம் வந்த உடனேயே மகசூமியா கிளை என்பது ஒரு பெரிய உயர்ந்த சாதிக்காரங்க. அந்த சாதியில உள்ள ஒரு பொம்பளை திருடிருச்சு. அந்த பொம்பளைக்கு பேரு பாத்திமா. மகசூமியா கிளையை சேர்ந்த அந்த பாத்திமாங்கிற பெண் திருடுறாங்க. திருடுனா கன்ஃபார்ம் பொறுப்பாயிடுச்சு. திருட்டு உடனே என்ன செய்யறாங்கன்னா, ஆகா சட்டத்தை அமல்படுத்திடுவாங்களே, கையை வெட்டிடுவாங்களே, நம்ம குலத்துக்கு அது குலத்துக்கு ஒரு கௌரவ பிரச்சனையா இருக்காங்க அவங்க. அந்த ஆளுக்கு பாத்திமாவுடைய பிரச்சனையா தான் எடுத்துருக்கணும். நாங்களுடைய குலம் பார்க்க கூடாது, தப்புக்கு தண்டனை, அவ்வளவுதான். அது தப்பு நடக்காம ஒழிக்கிறதுக்கான வழிமுறை. இந்த மகசூமியா கோத்திரத்துக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இது நம்ம எப்படியாச்சும் ரசகுல்லாட்டத்தை பேசி கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது பயன்களை போட்டு வேற ஏதாவது தண்டனை கொடுத்துதான் செய்யலாமே அப்படின்னு தங்களுக்குள்ள ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணிட்டு என்ன முடிவு பண்றாங்கன்னா, யாரு போய் பேசுறது தெரிஞ்சு வச்சிருக்காங்க, யாரும் பேச இயலாது. இந்த பாரபட்சம் தப்புக்கு பரிந்துரை செய்யறதுல கிட்ட நெருங்க இயலாது. அதுக்குரிய ஆள் கிடையாது. கரெக்டா இருந்தா மட்டும்தான் போய் பேச நெருங்க முடியும். தப்புக்கு பேசணும்னா அவ்வளவு சுபாவமா இருக்கிறதுக்கு என்ன, தப்பானதுக்கு பேசணும்னா அப்படி கண்கள் செவந்து அது வேற ஒரு ரசூலா அவங்க பார்ப்பாங்க, வேற ஒரு மனிதரை தான் பார்ப்பாங்க. அது வரைக்கும் அவர்கள் காணாத இன்னொரு மனிதராகத்தான் ரசூலா பார்ப்பாங்க. அப்படி கோவம் வந்துடும். தவறுக்கு மட்டும் போய் போச்சு, அவ்வளவுதான், பொறுக்க முடியாது. இன்னும் நடந்தது யாரா சருவா யாரும் பேசுறது, அப்ப அது ஒட்டகம் வேணும், அது வேணும், சட்டை பிடிச்சா கேட்கலாம் போய் எனக்கு ஒரு ஒட்டகம் தாங்க, அந்த அளவுக்கு பிரியா நெருங்க முடியும். அதாவது நியாயத்துக்கு மாத்திரம். தப்புன்னு சொன்னா அபூபக்கர் கூட நெருங்க முடியாது. அபூபக்கர் கூட நம்ம பேச முடியுமான்னு சொல்லி அப்படியான ஒரு இமேஜ் ரசூலுல்லாஹி அப்படி வளர்த்து வச்சிருந்தாங்க. கரெக்டா, அதாவது நல்லதுன்னா யாரு வேண்டாலும் வரலாம், தவறுன்னா யாரும் நெருங்க முடியாது. பேசக்கூட யோசிக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு மனிதனுக்கு கிடைக்காது. சில விஷயங்களை பேசி பார்க்கறதுக்கு யோசிக்கணும், இது பேசுறாளா நடக்காது, அது போகாதான்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும், ஒருத்தன் பேர் எடுக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி பேசுறது எல்லாருமே நீ நான் மாட்டேன் நீ மாட்டேங்கிறாங்க. அந்த கோத்திரத்தார் ஒருத்தரையா பார்த்துக்கிட்டு கடைசியில என்ன செய்யறாங்கன்னா, உசாமாவை போய் பிடிக்கிறாங்க. உசாமா யாருன்னு நம்ம உசாமா இல்ல, இங்க ஒரு உசாமா இருக்காரு. உசாமான்னா சிங்கக்குட்டின்னு அர்த்தம், உசாமாக்கு அர்த்தம். உசாமாங்கிறவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த வளர்ப்பு மகனாக ஸைத் இருந்தார்ல, பிஞ்சு வளர்ப்பு மகன் இல்லைன்னு ஆயிடுச்சு, அல்ல இல்லைன்னா அந்த ஸைதுடைய மகன் தான் உசாமா. உசாமா மேல பிரியமா இருப்பாங்க, புள்ள மாதிரியே. இந்த ஸைத தன் மகன் அவங்கள எடுத்து வளர்த்த காரணத்தினால மகன்கிற உரிமை இல்லாம போயிட்டா கூட ஸைது மேல அதே மாதிரியான பிரியம், வளர்த்த பிள்ளைங்கிற ஒரு பிரியம். நம்ம வீட்டிலேயே பிள்ளையா பழகிட்டா ஒரு பிரியம் இருக்கும்ல, அந்த பிரியம். அதனால உசாமா மேலையும் பிரியம், அவ்வளவு பிரியமா ரசூலுல்லாஹி இருந்தாங்க. இந்த பிரியத்துக்கு கூட ஒரு அளவு கூட சொல்லலாம். இந்த பிரியம் எந்த அளவுக்குள்ள பிரியம் சொன்னா, ஸைது கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்க மாட்டாரு. ஸைது இருக்காரு உசாமாவுடைய அத்தா, ஸைது பார்க்க ரொம்ப பர்சனாலிட்டியா இருக்க மாட்டாரு. உசாமா இருக்காருல்ல ரொம்ப அழகா இருப்பாங்க, தாத்த மகனா இருந்தாலும் ரொம்ப அழகா இருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு அங்க முனாஃபிக் என்ன பண்ணுவாங்கன்னா, இது உசாமா பிள்ளை இல்லையா, இந்த முஞ்சியும் பாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க முனாஃபிக்குகள். உசாமாவுக்கு தான் பிறக்கிறாரு, அதை விமர்சனம் நடந்துட்டு இருக்கு. ரசூலுல்லாஹி என்ன வருத்தப்படுறாங்க, சொல்றாங்கல்ல ஒருத்தன் அப்ப மூஞ்சி மாதிரியே மகன் இருப்பான, என்ன கணக்குல பண்றாங்க, ஒரு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஒரு நாள் மஸ்ஜித் அங்கே படுத்து கிடப்பாங்க, இந்த வீடு இல்லாத ஆளுகள்லாம் பள்ளிவாசல் பிள்ளைங்கள படுத்து கிடக்குறாங்க. யாரோ ஸைது உசாமாவும் அத்தாவும் மகனும் ஒரே போர்வையை அவ்வளவு இருக்கு, ஒரு போர்வையை போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. படுத்து கிடக்கும் போது கால்கள் பாதங்கள் மட்டும் வழியே இருக்கு, கால் மட்டும் கொண்டு வரக்கூடிய கால வழியே தெரியுது. அந்த நேரத்தில் ஒருத்தர் அந்த கைரேகை கால் ரேகையெல்லாம் பார்க்கக்கூடிய நிபுணர், கைரேகை கால் ரேகைன்னா ஜோசியம் சொல்றதுக்கு இல்ல, ஜோசியம் ரேகை
இன்ட்ரடியூஸ் ஆகுது. ரேகை பார்க்கிறேன்னு சொல்லி என்ன பண்றான்னா, உனக்கு இத்தனை பொண்டாட்டி, இத்தனை பிள்ளை, இத்தனை அந்த மாதிரி விட்டு அடிக்கிறான். இந்த ரேகை இல்ல. ஆனா போலீஸ் நிலையத்துல ரேகை எடுக்கிறான்ல, ரேகை வாங்கிக்கிறான்ல. எதுக்கு? ரேகை மாறாது. ரேகை என்பது ஒரு எவ்வளவு காலம் ஆனாலும் ஒரு ரேகை மாதிரி இன்னொரு ரேகை இருக்காது. அப்ப குழந்தைகள் இருக்கும்போது அதே மாதிரி பெரிய ஆளா போனாலும் அதான் வளர்ந்துட்டு போனது இருக்கிற அந்த ரேகையில எந்த ஒரு மாற்றம் இருக்கா. 8 வருஷம் ஆனாலும் அது அப்படி இருக்குங்கிறதுக்காக வேண்டி அந்த ரேகையை பாக்குறாங்க. இந்த ரேகை நிபுணர் வர்றாரு ஒருத்தர், இந்த ரேகையை பார்த்து கரெக்டா கண்டுபிடிக்கக்கூடியவர். அவர் எப்படி பள்ளியாசல் படத்தை உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்துட்டு 2 பாகத்தையும் போய் பாக்குறாரு. கால் மட்டும் தான் தெரியுது, உசாமாவுடைய காலம் ஜெயிலுடைய காலம் தெரியுது. பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னா, இந்த கால் அந்த காலில இருந்து தான் வந்திருக்குது. அந்த ரேகை அமைப்பு வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த கால் அந்த காலில இருந்து தான் பிறந்திருக்குங்கிறாரு. இவருக்கு பிறந்தவரும் அவருங்கிறாரு. ரேகை மூணு யாரும் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பள்ளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவரை பார்த்து சொல்றாரு, இந்த காலில் இந்த காலம் வந்திருக்குங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவொன்னு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு குரூப் இல்லாம இருந்துச்சு. எல்லாரும் மகான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த ரேகையோட அமைப்பு இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அது சின்ன வித்தியாசம் வரும், தாப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் வரும். ஆனா அதுல இருந்தா இது வந்துருச்சுன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால இந்த ரேகை அடிப்படையில இப்ப கூட தம்பி மகன் பிரச்சனை இப்ப இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் கூட ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சுட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சுக்கிட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சின்ன பிள்ளை மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டு உள்ள வர்றாங்களாம். தெரியுமா உனக்கு, இந்த ஜெயிலுக்கு மகன் தான் உசாமான்னு சொல்லிட்டாந்தாரு, இந்த ரேகை பார்க்கிறாரு சொல்லி கொடுத்தாரு, அது ஒரே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தாங்க இல்லை. ஏன்னா அந்த களங்கம் தீர்வதில் ஏதோ தனக்கு தீர்ந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி, இது உசாமா விஷயத்துக்காக வேண்டி. அப்படியான ஒரு பிரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா மேல வச்சிருந்தாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உசாமா பிடிப்போம், புள்ள மாதிரி நெருக்கிக்கிட்ட வரைக்கும் போவார் அவரை நம்ம சிபார்த்துக்கு அனுப்புவோம், வேற ஆணையம் அனுப்புவானான்னு சொல்லிட்டு உசாமா பிடிச்சி அனுப்பிடுறாங்க. அவர் சின்ன வயசுல விளங்காம என்ன செய்யறாரு, மற்றவங்க நேக்கா ஒதுக்கிட்டாங்க. அவர் விளங்காம ரசூலுல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க, வேற மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த கையை வெட்டுறது மாதிரி இல்லாம கொஞ்சம் பாத்துக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பரிந்துரைக்கிறார். கண்கள் செவந்து போய் விபம் மாதிரி தாங்க முடிய ரசூலுல்லாஹ் இருக்குது. அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நீ சிபாரிசு வர்றியா? அல்லாஹ் ஒரு ஆணையிட்டு இருக்கிறான், அதை நான் அமல்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீ சிபாரிசு வர்றியா அப்படின்னு கடுமையான வார்த்தையை சொல்லிட்டு நேர எல்லாரும் கூட்டிட்டு வர்றாங்க. இதுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? மக்கள் உருவாகி இருக்கிறாங்க. இதுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதற்கு காரணம் தெரியுமான்னா, சிறந்தவர்கள் உயர்ந்த குலத்தவர்கள் ஒரு தவறு செய்தார்களே, ஆனால் அவர்களை என்ன தண்டனை வச்சிருக்கிறாங்களோ அந்த தண்டனையை கொடுக்க மாட்டார்கள். ரொம்ப அற்பமானவன், கீழே உள்ளவன், நலிந்தவன் செய்து விட்டானே ஆனால் உடனே சட்டம் பேசுவார்கள். இதுதானே முந்தி உள்ளது அழிஞ்சது காரணம். இதுக்கு முந்தி உள்ள சமுதாயம் நாசமா போனதுக்கு என்ன காரணம்னா, வேண்டியவனுக்கு ஒரு சட்டம், வேண்டாதவனுக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஒரு ஏழைக்கு ஒரு சட்டம், உயர்ந்த குலத்துக்கு ஒரு சட்டம், கீழே உள்ளவனுக்கு ஒரு சட்டம், ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டம், இப்படி சொல்லித்தான் நாசமாயிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க, எனது மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் கையை வைக்கிறேன், அதான் என் சட்டம். என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் நான் என்ன செய்வேன், கையை வைக்கிறேன். சட்டத்துக்கு முன்னாடி யாரும் பாரபட்சம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். ஒரு சட்டம்னா சட்டம் தான். திருட்டுக்கு கையை வெட்டுவதுதான், அதான் பேசுவேன். திருட்டு இல்லைன்னு என்கிட்ட பேசு, என்ன பேசுவதா விஷயம், திருடனான்னு பேசு, குரூப் பண்ணு. திருட்டுங்கிற குற்றம் குரூப்பாயினால் அதுக்கு அல்லாஹ் சொல்றது நிறைவேற்றுவேங்கிறாங்க. அப்ப தன் மகளாக இருந்தாலும் செய்வேங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நீதியை நீங்க எங்க பார்த்திருக்கிறீங்க? எந்த நாட்டில் பார்க்க முடியுது? எங்கேயும் பார்க்க முடியல. சமந்து காட்டக்கூடியதெல்லாம் கூட ஒரு டிராமா, நாடகம் தான். ஜனாதிபதியை கொண்டு கோர்ட்ல வந்து நிப்பாட்டி விசாரிப்பானா இந்த நாட்டிலாச்சு? எந்த அளவுக்குன்னா உலகம் பூரா உள்ள ஒரு கிறுக்குத்தனத்தை கேளுங்க. நீதி சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் சமம் இல்லைன்னு உலகத்தில் எல்லா நாடும் ரிட்டர்னா எழுதி வைக்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் என்ன, நான் ஒரு 25 கொலை செஞ்சிடறேன், எனக்கு ஒண்ணு தூக்க தண்டனை கொடுத்துறாங்க. 25 ஒரு 15 கொலை பொறுப்பாயிடுது. 15 தூக்கம் கொடுக்க முடியும், ஒரு தூக்க தண்டனை கொடுத்துறாங்க. நான் ஜனாதிபதிக்கு கருணை மனு எழுதுறேன், எனக்கு நீங்க கருணை கூர்ந்து மன்னிச்சிருந்தீங்கன்னு சொல்லி. ஜனாதிபதி மன்னிச்சுட்டாங்கன்னா தண்டனை இல்லை.
இது என்ன நியாயம் வெட்டமா இது? அவன் யார்? ஜனாதிபதிங்கிற மனுஷன் இல்லையா? அவன் 25 பேர் குடும்பத்துக்கு அவன் யார்? அவன் எந்த ஜனாதிபதியா இருக்கட்டும் 25 பேர் ஒன்றுகிறான அவன் மன்னிக்கலாம். இஸ்லாம் எப்படி சொல்லுது? மன்னிக்கிறது யாரு மன்னிக்கலாம்? யாரையெல்லாம் கொலை பண்ணி இருக்கிறானோ அந்த குடும்பத்தார் என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறாங்க. அதாவது அவருடைய குடும்பத்தார் கொலை பண்ணிவிட்டாங்க. கொலை பண்ணது புருவ ஆயிடுச்சு. புருவானவன என்ன தண்டனை இஸ்லாத்துல? கொலைக்கு கொலை தான். கொலை செஞ்சது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவனை கொலை செய்யறதும் தண்டனை. உடனே தண்டனையை நிறுத்தி வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு விடுறாங்க. யார? கொல்லப்பட்டவருடைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு விட்டு இந்த மாதிரி கொலை பண்ணிட்டான், உறுதியாயிடுச்சுப்பா. உறுதியாச்சுன்னா முன்னாடி பல வழிகள் இருக்குது. நீங்க சொந்தக்காரங்கள்லாம் மன்னிக்கிறத மன்னிக்கலாம். மன்னிக்கிறத எனக்கு இல்லைன்றாங்க. மன்னிக்கிற அதிகாரம் ரசூலுக்கு கிடையாது, அல்லது ஆட்சி தலைவருக்கும் கிடையாது. இந்த கொலை செய்யப்பட்டதுனால பாதிச்சு ரோட்டில் நிற்கிற அவன் தானே. அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைதான் நிற்கி வயிற்றுக்கு கொண்டுதான் எங்களுக்கு என்ன வரப்போகுது, திட்டாங்களுக்கு திரும்பி கிடைக்கிற போதா விட்டுதலுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக இருந்தால் அதை செய்யுங்க. அல்லது நஷ்டீடு பெரிய தொகை வாங்கிட்டு விட்டுதலுங்கன்னு சொல்றதா இருந்தா அதை வாங்கி தருவோம். இல்ல அவர் சொல்றாரு, சொந்தக்காரர் சொல்றாரு மன்னிக்க மாட்டேன், அது பாதிக்கப்படுறதுதான் தெரியாது, மன்னிக்க மாட்டேன். அப்படின்னா நஷ்டீடு வாங்கிக்கிறியா? ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டு தமிழ் வரல, அந்த மாதிரி ஒரு தொகையை வாங்கிட்டு விட்டுறியா? தொகை எனக்கு தேவையில்லை. அப்ப கொலைக்கு கொலைதானா? ஆமா. அப்ப நிறைவேற்ற மாதிரி கடைசி ஒரு அறிவுரை உனக்கு சொல்றேன், நிறைவேற்றுங்க. ஆனாலும் நீ மன்னித்து விட்டாயானால் நீ செஞ்ச பாவத்தையும் சேர்த்து அந்த கொல்லப்பட்டார அவர் செஞ்ச பாவத்தையும் இவன் மறுமையில் சுமந்து வருவான். இந்த மன்னிப்புக்கு கிடைக்கிற ஒரு அந்தஸ்தை அழிச்சுவிடும். உன்னுடைய பாவம், இந்த கொல்லப்பட்டவனுடைய பாவம் எல்லாம் அந்த சுமையத்துக்கு அவன் சுமந்தவனாக வருவான். நீ மன்னிக்கலன்னு சொன்னா அவங்க ஒரு பாவத்தை அவன் சுமக்க வேண்டி வருப்பா. இப்படி ஒரு தரத்தாவும் மன்னிக்கல இருக்குதுன்னு சொன்னோன்னே அப்ப எனக்கு அங்க ஏதாவது நன்மை கிடைக்கும் நான் மன்னிச்சிடறேன் அவர். அப்ப இந்த ஒரு மன்னிப்புக்கு கூட இப்படி மன்னிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இவங்க யாரான்னு சொன்னா அவன குடும்பத்தை பத்தி யார் யாரை கொன்றான், அவங்க எல்லாம் எந்த நிலையில் இருக்காங்க எல்லாம் யோசிக்காம எந்த நாட்டு ஜனாதிபதி மன்னிக்கலாம்ல? இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, இது வெறும் பிரிட்டிஷ் சட்டம் தான் நம்ம நாட்டில் இருக்குது. பிரிட்டிஷ் சட்டம் தான் நம்ம நாட்டில் இருக்குது. உலகம் பூரா தான் இஸ்லாமிய சட்டங்கள் இல்லாத எல்லா நாடுகள்லையும் எந்த அயோக்கியனையும் மன்னிக்கிற அதிகாரத்தை ஜனாதிபதி கொடுத்துருக்கான். அப்ப ஜனாதிபதி கண்டிக்க முடியும்? இவரே அயோக்கியனை தூக்கு தண்டனைக்கு போறவனை மன்னிக்க முடியும்னா இவரால தண்டிக்க முடியுமா? அப்படி ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாரபட்சங்களை மகளா இருந்தாலும் வெட்டிடுவேன். இப்படியான ஒரு பாரபட்சமற்ற ஒரு சட்டத்தை பெருமானார் நீதியில உரசு பார்த்தோம்னா அவ்வளவு சுத்தமா அவ்வளவு பர்ஃபெக்டா நடந்து காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல நீதி, தண்டனையில நீதி. அதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு யாரு உங்களுக்கு தெரியும்? ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்தார் அப்பாஸ் இந்த இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி ஹாரிஸ்ங்கிறவரும் ஒரு பெரியத்தா தான். இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க மகன்களை கூப்பிடுறாங்க. அப்பாஸ் யாரை கூப்பிடுறாருன்னா அவருடைய மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் அவருடைய தம்பி ஃபதுல் வரை கூப்பிடுறாரு. இவரு ஹாரிஸ் என்ன பண்றாருன்னா அவருடைய மகன் அப்துல் முத்தலிப் அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம ரசூலுல்லாஹ் சொந்தக்காரர் தானே அவர் பேசுகிறார். ரசூலுல்லாஹ் நம்ம பிள்ளை தானப்பா, உங்களுக்கு அண்ணன் தானே, ரெண்டு பிள்ளைகளை கொடுக்குற இளைஞர்கள் இருக்காங்க ரெண்டு பேரும், ஃபதுல் இப்னு அப்பாஸ் இளைஞர், இந்த அப்துல் முத்தலிப் ஹாரிஸ் இளைஞர். இந்த ரெண்டு இளைஞர்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அண்ணன் முறை தான் வேணும், எங்க பிள்ளை தான் எங்க அண்ணன் பிள்ளை தான், அதனால உங்களுக்கு என்ன வேணும்? சின்ன தமக்க பெரிய தமக்க தான். யார் யாரோ இந்த ஜக்காத்து செல்வ செழிப்பா வந்தவன ஜக்காத்து வசூலிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு பெறாங்க. வசூலிக்கிற ஆளுக்கு சம்பளம் கொடுக்கலாம் ஜக்காத்துல. அது குர்ஆன்ல எல்லாம் அனுமதிக்கிறான். அவ்வளவு ஆம்பிரின் அழகா ஜக்காத்து 8 வகையான மக்களுக்கு சொல்லும் பொழுது அதுல ஜக்காத்தை வசூலிக்கிறவங்களுக்கும் ஜக்காத்து கொடுக்கலாம். வசூலிச்சுட்டு வர்றாரு, 1000 ரூபாய் வசூலிட்டு வர்றாரு, 100 ரூபாய் நீங்க வச்சுக்கணும்னு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. வசூலிப்பதற்கு அதுல ஒரு பங்கு இருக்குது, அல்லாவே அனுமதிக்கிறான் குர்ஆன்ல. இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா நம்மளும் சும்மா இருக்கிறோம், நம்மளை அதுக்கு வசூலிக்க நியமிக்கலாம்ல, நீங்க கேளுங்க வேலை கேளுங்க போய் உங்களுக்கு சொந்தக்காராக யார் யாரும் கொண்டுருக்காங்க நீங்க போங்க கலப்புறாங்க. ரெண்டு பேரும் அப்பாஸ் இல்லாமல் அதை ஹாரிஸ் தூண்டி விட்டு ரெண்டு பேரும் போய் அது கல்யாணம் வேலை பண்ண வேண்டி இருக்குது. அதே சொல்றாங்க கல்யாணம் வேலை பண்ண வேண்டியிருக்கு, கல்யாணம் மகள் கொடுக்க வேண்டியிருக்கு,
கல்யாணம்னா இப்படி செஞ்சுப்பாங்க அந்த காலத்துல. ஆம்பளைக்கு பெரிய கஷ்டம். இப்ப பொம்பளைகள் கஷ்டமா இருக்கிற மாதிரி அந்த சமூக அமைப்புல சரி, இன்னைக்கு வரைக்கும் சரி அரபு நாட்டுல ஆம்பளை இருந்தா பெரிய கஷ்டம் தான். கல்யாணம்னா அது பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணணும் என்ன பண்றது கவலைப்பட்டுட்டே இருப்பான். ஆம்பளை பிள்ளை வச்சுக்கிறவங்கலாம் உன் பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னா மதுரை கொடுக்கணும் 5 லட்சம் கேட்கிறாங்க. 5 லட்சம் ரியால், ரூபாய் இல்ல, 5 லட்சம் ரியால். ரியால்னா என்னாச்சு? 10 ரூபாயா 50 லட்சம் ரூபாய்க்கு 50 லட்சம் ரூபாய் மகளை கேட்கிறான். எங்க போறதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாம இளைஞர்கள் இன்னைக்கு தயங்க இருக்கிறாங்க. சவுதியில அரசாங்கம் கடன் கொடுத்து மானியம் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்களான்னு சொல்லுது. கல்யாணம் பண்றவனா இங்க வந்து மனு கொடுக்குறான், ரூபா அப்படியே கல்யாணம் பண்ணுங்களான்னு சொல்லி சவுதி அரசாங்கம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கான். அப்ப அன்றையில இருந்து 14 நூற்றாண்டு நடக்குது. நம்ம வேற ஒரு இடத்துல வந்ததுனால இங்க கலாச்சாரத்தை ஒட்டிக்கிட்டு நம்மளும் வந்துருச்சு. வரவச்சனங்கிறது பெண்ணை காட்டு கேட்கறது இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம வேற சமுதாயத்துல சிலாத்து வந்திருக்கோம். அந்த சமுதாயத்துல வந்து இந்த பழக்கம் இருந்துச்சு, தவறி கொடுக்குற பழக்கம். அந்த பழக்கத்தை அப்படியே எடுத்துட்டு வந்தோம். நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்தோம். சமாதி வழிபாடு, அந்த சாமியார் காலில் விழுவதெல்லாம் அங்கே எடுத்துட்டு வந்தோம். இப்ப தாயத்து தட்டு சிலாத்துக்கு வந்துட்டாலே சில விஷயங்களை கொண்டுகிட்டே சிலாத்துக்கு வந்துட்டோம். ஒழுங்கு விட்டுட்டு வராம வரும்போது அங்க உள்ள சில சனியங்களை கொண்டு வந்துருக்கிறோம். அந்த சனியங்களுக்கு கொஞ்சம் வரவேற்று எடுத்து வந்தோம். அப்ப அவர் சொல்றாரு, பதினெட்டு மகன் சொல்றாரு, கல்யாணம் பண்ணணுமா, காசு வேணும்ல, கல்யாணம் பண்ணாம கிடக்கிற இளைஞர்களா இருக்கிறீங்க, போய் வேலை கேட்டா சம்பாத்தியம் கிடைக்கும், கல்யாணம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டோன்னே அப்ப அலிரலிலான்னு வர்றாங்க. பேசிட்டு இருக்கும்போது அலியும் சொந்தக்காரால் தானே, அலியும் வந்து அப்ப பலருடைய அண்ணன் தானே வருவாரு, ரசூலுல்லாஹி மருமகனா இருந்தாலும் அதே கோத்திரம். அப்பாசுடைய அண்ணன் அபுதாலிபு, அபுதாலிபு மகன் அலி, எல்லாம் ஒரே கோத்திரம் தானே. அவர் வந்தவொடனே நீ வந்து சொல்லுப்பா, நீ நான் சொல்லலாம்ல, நீ மருமகனா இருக்கீங்கள, அவர் இவங்க 2 பேரும் சொல்றது மட்டும் இல்லாம நீ மருமகனா இருக்கீங்களப்பா, நீ நான் சொல்லி அவன் தம்பிமார்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்ல, போ ரசூலுல்லாஹி சொல்லு அப்படின்னு அலிரலிலான்னு ஒரு சாவி கொடுக்குறாங்க. அலிரலிலான்னு சொல்றாரு, நடக்கிற காரியம் அப்ப நான் மாட்டேன், வேலை வைக்கலாம் தரமாட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன்றாங்க. நீ வந்து பொறாமை, நாங்க நல்லா இருக்கக்கூடாதுதான் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை பிடிச்சுட்டு நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. 2 பேரும் வர்றாங்க. வந்து பிள்ளையாசல தொழுவிட்டு யாரு சலுக்கு பின் அப்பாசு அப்துல் முத்தலிப் பின் ஹாரிஸ் 2 பேரும் வந்து தொழுகெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வாசல் நுழைவாங்கல்ல, அங்க நான் வந்து நின்றுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வரும்போது சலாம் சொல்லி நின்றுக்காக வேண்டி என்னன்னு கேட்பாங்க. பெரிய முடிச்சு வீட்டு வாசல் நின்றுக்கிறாங்க. வந்தவங்க ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு உள்ள நுழையும் போது சலாம் அலைக்கணும்னு வாங்க வாங்க சொந்தக்காரங்க தம்பிமார்கள் வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போய் அப்ப ரசூலுல்லாஹ் ஜெயினப் வீட்டுல இருக்கிறாங்க. ஜெயினப்ங்கிற மனைவியுடைய வீட்டுல அன்றைக்கு தங்குற முறை அங்க தங்கி இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அங்க நின்று உள்ள கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போனோம்னா பல விஷயங்களையும் சொந்தங்கிற இடத்துல எடுக்கிறாங்க. தான் நல்லா இருக்காங்களா, நல்லா சரிப்பாங்கல்ல, இது மாதிரி ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டு இருந்துட்டு அப்புறம் மேலே இப்ப நம்ம வயசு கல்யாணம் விசாரிச்சு கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் வசதி இல்லாம கஷ்டப்படுறோம். இப்படி ஆரம்பிக்கிறார். கல்யாணம் பண்றதுக்கு வசதி இல்லாம சிரமப்பட்டு இருக்கிறோம். யார் யாரும் தக்காட்சி வசூல் பண்றதுக்காக வேண்டி ஒரு ஊருக்கு வசூல நியமிக்கிறாங்க. மகளிருக்கு அது சொல்லி கவர்னர் மாதிரி அவர் வந்து கலெக்ட் பண்ணுவாரு. இந்த எல்லாமே கவர்னருங்க, இந்த கவர்னர் சொல்றீங்களே, அந்த காலத்துல எல்லாம் கவர்னருங்கிற வரை கலெக்டர் தானே பேரு. இதுல கலெக்ஷன் பண்றவர் தானே வேலையை, ஆளுநருடைய வேலையை நிதி திரட்டுவதற்கு தான் அந்த காலத்தில் நியமிச்சாங்க. அது ரசூலுல்லாஹ் எடுத்ததுதான். நிதி திரட்டுபவர் தான் ஆளுநராக இருப்பார். அந்த கலெக்டர் தானே இந்த மெட்டரை நம்மளுக்கு ஆக்கி இருக்கிறதான். நிதி வேணும் அரசாங்கத்தை நடத்துறதுக்கு முதல்ல ஆளுநர், 2வது விஷயம் நிதியை திரட்டுவதற்காக வேண்டிய ஆம்பளைன்னு நியமிப்பாங்க. அதை வச்சு இவனு கலெக்டர் பேரை வச்சு அதை நியமிச்சு வச்சுட்டான். அப்ப இப்படி யார் யாராவது எந்த ஊருக்காக நியமிக்கிறீங்க, எங்களுக்கு ஒண்ணு போட்டு தந்தீங்கன்னா கொண்டு ஜெயினபுரம் இல்லாம அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. 2 பேரும் பாக்குறாங்க, பார்த்து சைகை பண்றாங்க, கேட்காத. ரசூலுல்லாஹ் தெரியும், மனைவிக்கு தெரியுங்கள, மற்ற பேசிட்டு சும்மா இருக்கிறாங்க. ஒரு வேலை கேட்கிறாங்கல்ல, அவங்க சிக்கன் கொடுக்குறாங்க. கேட்கறத கோவம் பண்ணி சைகையில என்ன செய்யறாங்க, வாய திறந்துடாத இதை பத்தி கேட்கறாங்கிறாங்க. இவங்க கேட்டுக்கிட்டாங்க. கேட்டவன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்றாங்கன்னா கோவம் வந்துருச்சு. இது அழுக்கு அசுத்தம். ஜகாத் என்பது வந்து மக்களுடைய அந்த அழுக்கு பணம், அது தொடக்கூடாது சபதம் இருக்கோம். நம்ம என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக நீங்க இருந்து கொண்டு அதுல ஒரு வேலை கேட்கிறீங்களே, எப்ப ஜகாத்தை ஹராம்னு சொல்லிவிட்டாங்களோ பணியாற்றி தானே திங்கிறவங்க சமாதானம் பண்ணிக்கல கூடாது. அதை மாடு அடிக்க விட்டு அடிக்கக்கூடாதான். இது யார் யாரும் நியமிக்கிற மாதிரி 2 பேருக்கு வேலை கொடுத்துருக்கலாம். கொடுக்க மாட்டேன்னு சொந்தக்காரங்களுக்கு தரவே மாட்டேன். சொந்தக்காரங்களை இந்த ஜகாத்து பணியில வசூலிக்கிறதுக்கு கவர்னராக, ஆளுநராக, பில் கலெக்டராக என்ன செய்ய மாட்டாங்கள நியமிக்கிற விளையாட்டு கிடையாது, முடியாது. கல்யாணம் பண்ண அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏற்கனவே பெண்ணெல்லாம் இருக்குது, கல்யாணம் பண்ணாம கஷ்டப்படுறோம், ஏதாவது மாப்பிள்ளை பாருங்க 2 பல பேர் சொல்லி வச்சிருக்கிறாங்க.
கல்யாணம் பண்ணணும், இப்ப பண்ணி வைக்கிறாரு, அது செய்யறேன், இப்ப பண்ணி வைக்கிறேன். அந்த கூட்டி பாப்பா 2 பேரை சொல்றாங்க, 2 பேரை சொல்லி அந்த கூட்டிட்டு அவர் வர்றாரு. மகளை கல்யாணம் பண்ணுங்க, ஆமா இந்த என் தம்பி வேலை பண்ண கொடு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பதிலுக்கு நான் பார்த்து கொடு, நீ என்ன பார்த்துக்கா, நீ இவருக்கு பொண்ணு கொடு, நீங்க கல்யாணம் பண்ணிக்க. வேலை வர மாட்டேன், அரசாங்க வேலை வர மாட்டேன், கல்யாணம் பண்ணி வைக்குவேன், அன்னைகிற முறையில கல்யாணம் பண்ணி வைக்குவேன். இதுல நீதி, இதுல நீதி, நீதில பிள்ளைங்க இருக்கனே உனக்கு சொன்னா அதை கிடைச்ச வரைக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா நடந்து காட்டணும் இல்லையா? அப்படியான ஒரு நீதியை ரசூலுல்லாஹி நிலைநாட்டுறாங்க. பாரபட்சம் ஒரு சட்டம்னா எல்லாத்தையும் ஒன்னா கொண்டா நிப்பாட்டணும். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கின நீதி இருக்கு பாருங்க, அந்த நீதியை இன்னொரு வகையில சிந்திச்சு பாத்தீங்கன்னா மற்றவங்களை விட சொந்தக்காரங்களுக்கு மண்டல குட்டு தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த சொந்தமா இல்லாட்டி இவங்க வேலை கிடைச்சிருக்கு யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உறவு மட்டும் இல்லைன்னா வேலை இல்லை என்பதற்காக இந்த 2 பேருக்கு வேலை கிடைச்சிருக்குமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர் என்ற காரணத்திற்காக உறவினர்களுக்கு கஷ்டங்கள் தான் ஏற்பட்டுச்சு. வாரிசு கிடைக்க மாட்டேன்ருச்சு, மகள் பாதிக்கப்பட்டாங்க, மனைவிகளுக்கு உணவு இல்லாம கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்துச்சு, எல்லாம் பாதிப்புத்தானே. அதே மாதிரி ஹஜ்ஜில வச்சு அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா, கடைசி வச்சுங்கிறம அந்த ஹஜ்ஜில இது ஒரு புனிதமான நகரம், இது புனிதமான மாதம், இது புனிதமான நாள், இங்க ஒரு உடமை எதுக்கு எந்த தீங்கு வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த பெரிய உரை நிகழ்த்துவாங்க. அரபா உரை இவ்வளவு பிரசித்தமான உரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது ஒட்டகத்தில் அமர்ந்தவர்களாக மெம்பர்லாம் கட்டியிருந்துச்சு. அந்த காலத்துல ஒட்டகம் தான் மெம்பர், ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்தவர்களாக மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையில எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க, சாட்டாவும் சுருக்கமாவும் சொல்றாங்க, தேவையான எல்லாரும் சொல்றாங்க. அந்த சொல்ற விஷயத்துல ஒண்ணுன்னா சொல்றாங்க பாருங்க. தெரிந்து கொள்ளுங்கள், இன்று முதல் வட்டி முழு அளவுக்கு தடை செய்யப்படுகிறது. அரபாவுக்கு அறிவிக்கிறாங்க, இன்னையோட வட்டிங்கிற வாடையே இருக்கக்கூடாது, எல்லா வகையில முழுமையான அளவுக்கு தடை செய்கிறேன், வட்டியை தடை செய்கிறேன், வட்டி இருக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த வட்டியிலேயே ஊறி போனாரு யாருன்னு கேட்டா, மக்காவுல பெரிய வட்டி முசா யாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய அப்பாஸ் தான். மார்க்க தடுக்காதனால அவர் வட்டியிலேயே அவர் தான் டாப், பெரிய வட்டிக்காரர் அவர் தான். எல்லாரும் வட்டி கொடுத்து சம்பாதிச்சு நல்ல செழிப்பா இருக்கிறார் யாரு? அப்பாஸ். என்ன சொல்றாங்க தெரியுமா? வட்டி இன்று முதல் தடை செய்யப்படுகிறது, முதலில் என் குடும்பத்திலிருந்து அதை துவக்குகிறேன். யாரெல்லாம் அப்பாசிடத்தில் வாங்கியிருந்தீர்களோ அசலை மாத்திரம் கொடுங்கள், பழக்கும் சம்பாதிக்கும், அசல் மாத்திரம் தான் நீங்க கொடுக்க வேண்டும், எந்த வட்டியும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, கொடுக்க கூடாது. அப்ப தள்ளுபடி எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதாக இருந்தால் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க? தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் தள்ளுபடி செய்கிறேன். அதே மாதிரி பயிற்சி பணி வாங்கக்கூடிய லட்சக்கணக்கு நிறைய பேருக்கு இருக்கும். என் சொந்தக்காரங்களை யாராவது கொலை பண்ணிருப்பாங்க, உங்க சொந்தக்காரங்களை கொலை பண்ணிருப்பாங்க. சட்டம் வர்றதுக்கு முன்னாடி பழைய காலத்துல, ஜாகிலியா காலத்துல, இப்போ உள்ள லேட்டஸ்ட் நடக்கிறதுக்கு தண்டிக்கலாம். 25-30 வருஷம் முன்னாடி அவனை கொண்டிருக்க அவனை வரவழைச்சு தெரியுமா, அதெல்லாம் மன்னிக்கப்படுகிறாங்க. பழைய கொலைகள், இஸ்லாமிய ஆட்சி உருவாவதற்கு முன்பு என்னென்ன கொலைகள் நடந்திருக்கிறதோ ஜாகிலியாவில், அத்தனை கொலைகளும் மன்னிக்கப்படுது. அந்த கொலைகளுக்காக வேண்டி கணக்கு தீர்க்கப்படாது. வாலிபர்கள் அள்ளி போடுங்க, அந்த கொலைகளுக்காக வேண்டி கணக்கு தீர்க்கப்படாது. அவைகளை எல்லாம் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பை நானே துவக்கி வைக்கிறேன். என் குடும்பத்தில் கொல்லப்பட்டவரிலிருந்து சொல்ற, என் குடும்பத்தில் என்னுடைய குலத்தில் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்களோ அத்தனை ரத்தங்களையும் நான் மன்னிக்கிறேன். முதல்ல நாங்கள் படுவாங்க, நம்ம குடும்பத்திலே உள்ள கணக்கை நான் முதல் தீர்க்கிறேங்கிறாங்க. மற்றவங்க 2வது செஞ்சுட்டு போ. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபா உரையிலேயே அவ்வளவு தெளிவா அறிவிக்கிறாங்க. எந்த பாரபட்சமே ஒரு கற்பனை பண்ண முடியாதுங்க. வித்தியாசமா இருந்தாரு, வேண்டிய ஆளுக்கு செலவு பண்ணிட்டாரு, வேண்டிய ஆளுக்கு தான் கஷ்டம். அதாவது அவங்க எல்லாம் நொந்து போற அளவுக்கு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் நம்ம ஒரு ஆளா இருக்கணும். அதாவது உலகத்தை கணக்கு பண்றதா இருந்தா, ஆகிரத்தை கணக்கு பண்ணா அப்படி நினைக்க மாட்டாங்க. உலகத்தை கணக்கு பண்றதா இருந்தா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவருக்கு கஷ்டம் தான். தனக்கும் தன்னுடைய குலத்துக்கும் கேமநாள் வரைக்கும் கஷ்டம் உண்டாக்கிட்டு போன ஒரே தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேமநாளுக்கு ஜகாத் வாங்க முடியாதுல்ல,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுன்னு சொல்லிட்டா அவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த ஜக்காத்தின் நிதி வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறவன் அந்த தொகையை கொடுக்க முடியாத. நான் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசுன்னு சொல்லிட்டு வந்தா வாங்கவே முடியாது, ஜக்காத் வாங்க முடியாத, பிச்சை வாங்க முடியாத. கடைசி வரைக்கும் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் சரி ஹலால் இல்ல ஹராமா போயிடும். அப்படியெல்லாம் தன்னுடைய அந்த சந்தையில் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பெரிய சிரமங்களை கொடுத்தாங்களே தவிர சொந்தக்காரர்களுக்கும் எந்த ஒரு சலுகையும் எந்த ஒரு கூடுதலான வசதியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போறதே இல்லை. அதே மாதிரி ஒரு தடவை பேர்வை வருது, ஒரு போர்க்களத்திலிருந்து பேர்வை நிறைய கிடைக்குது. நம்ம பழைய சினிமா கலெக்ட் பண்றோம்ல, அது மாதிரி நிறைய சேருது. எல்லாம் பழசுதான வேலை, போர்க்களத்தில் வந்து புதுசா கிடைக்கும், அவங்க யூஸ் பண்ணாதானே எடுத்து வருவாங்க. பேர்வை மாதிரிலாம் ஆடைகள்லாம் நிறைய வருது. அதை யார் யாருக்கு என்னமோ பங்கிட்டு கொடுக்குறாங்க. பங்கிட்டு கொடுத்த உடனே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இதை பாருங்க, எல்லாம் வரவங்களுக்குலாம் யார் யாருக்கு தேவையோ எல்லாருக்கும் ஒண்ணுங்கிற முறைப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்த உடனே மகரமாண்டு ஒரு ஆளு, மகரமாங்கிறவர் என்ன செய்யறாருன்னா அவரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் என்ன செய்யறாரு, கேள்விப்படுறாரு இந்த ரெஸ்ட் நிறைய ஆளுலாம் வந்திருக்கு, நம்மளும் கஷ்டப்படுறோம், எல்லாரும் கொடுத்துருக்காங்க, நமக்கு தரல, நமக்கு போகல, நமக்கு தெரியல, இந்த செய்தி தெரியலன்னு சொல்லி மகனை கூட்டிட்டு மிஸ் வருங்கிறவர் மகன் அவரை கூப்பிட்டு ரெஸ்ட்லாட்ட போவோம், நமக்கு சேர்த்து என்னது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு வர்றாரு. மகரமா வந்திருக்காருன்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க. தகவல் கொடுத்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பொறுத்த ஆட்சி தலைவருக்கு இவ்வளவு யாவ சக்தி, எவ்வளவு கவனம், எவ்வளவு பொறுப்புன்னு பாருங்க. அவர் வர சொல்லணும்னு சொல்லிட்டு அவருக்கு எடுத்துட்டு வர்றாங்க. ஆடை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த ஆடைக்கு தானே வந்திருக்கிறீரு, இந்தாங்க உங்களுக்குள்ளது நான் எடுத்து வச்சுட்டேன் முதல்லையே. அதாவது யார் யார் வாங்குறா யார் யார் வாங்குறேன்னு கவனிச்சு வாங்காதவங்க எடுத்து வச்சிருந்து இவர் யாரு பகரமாண்டு யாரா கேள்விப்பட்டிருக்கானுங்க. நான் கேட்கிறவங்களுக்குலாம் அது இஸ்லாமிய வரலாற்றுல அபூபக்கர் உமர் மாதிரி அப்படி பிரசித்தமான ஒரு தலைவர்களா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மகரமாண்டு கூட முதல்ல கேட்கிறீங்க நிறைய பேர். அப்படி ஒரு பேர், ஒரு பிரசித்தமான ஒரு பிரபல்யமான சஹாபி இல்ல அவரு, அது சொல்ல வர்றேன். இவரு உங்களுக்கு பிரபல்யம் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை செஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது அவர் மகரமாண்டு ஒருத்தர் இருக்காருங்கிறது தெரியுது, அவர் இதுக்குத்தான் வந்திருக்காருங்கிறது தெரியுது, அவர் வாங்கலங்கிறது தெரியுது. வாங்கல விநியோகிக்கின்றது வராத ஆளுக்கு யார் யாருன்னு பார்த்து கரெக்டா செய்யறாங்க. வாங்காதவங்க யார் யார் ஏழைங்கிற லிஸ்ட் கையில இருந்திருக்கு. கையில எழுதி வச்சிருப்பாங்க, மனசுல எல்லாம் கவனத்தில் விடுது. வாங்கிட்டாங்க, 3 நாள் வாங்கலைய அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பாரபட்சம் யாரை கொடுக்க முடியுமா? முடிஞ்சு போச்சா போயான்றோம்ல, முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அநியாயம் யாரும் சொல்ல மாட்டாங்களே. முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கூட இது அநியாயம் சொல்ல மாட்டாங்க, நீ அது வந்துடணும் இல்லையா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாக முறையை கவனிங்க. அதாவது யார் யார் வாங்கலைங்கிறதை எல்லாம் கவனித்து ஒவ்வொருத்தருடைய பெயர் வாரியா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதற்கு நம்ம என்ன கொடுக்கலன்னு அதை பத்திரப்படுத்தி தன்னுடைய கைவசத்தில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, நான் உனக்காக எடுத்து ஒதுக்கி வைத்துக் கொண்டேங்கிறாங்க. உனக்கு எடுத்து நான் ஒதுக்கி இருந்த தந்தேன்னு சொல்லல, கபத்தை வைக்கிறாங்க. எனக்கு வச்சிருந்தா நான் தரேன்னு சொன்னாலாவது பரவாயில்லைங்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்னன்னு கேட்டா உனக்காக நான் ஒதுக்கி வச்சுட்டேங்கிறாங்க. அப்ப ஒரு வரலங்கிறதுக்காக ஒதுக்கி வச்சிருக்க வழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்துல பாதுகாக்க இருக்கக்கூடாது, ஏன் எனக்கு தரலன்னு ஒருத்தர் கேட்க கூடாது, கேட்டா ஒரு விட இருக்கணும். அப்படியான ஒரு பாரபட்சம் இல்லாத நேர்மையான நீதியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை பார்க்க முடியும். இவ்வளவு பரிசுத்தம், இவ்வளவு நேர்மையை உரசி பார்க்கிறதுக்கு இதுக்கு மேல ஒரு வரலாறு தேவையில்லை. அப்படி எந்த ஒரு கொடுக்கிறதுலையும் பாரபட்சம் கிடையாது, வாங்குறதுலையும் நீதி வழங்குறதுலையும் பாரபட்சம் கிடையாது, தண்டிக்கிறதுலையும் பாரபட்சம் கிடையாது, வேலை வாய்ப்பு கொடுக்கிறதுலையும் பாரபட்சம் கிடையாது. எல்லாமே சமமான முறையில எல்லாத்தையுமே நேர்மையான முறையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி காட்டுகிறார். அவங்களே சொல்றாங்களே யஹ்திரு அக்ரபுல் தக்வா, முதல்ல ஒருத்தர் உரசி பார்க்கிறது நீதிதான், யஹ்திரு நீதியாக நடக்கிறது. அதுதான் தக்வாவுக்கு நெருக்கமான தக்வாக்காத அளவுகள். அதாங்க ஒரு நீதியா நடக்கிறேன்னா அவன் தக்வா இருக்குன்னு அர்த்தம். தக்வா இருக்குன்னு சொல்ற ஒருவனுக்கு அதை உரசி பார்க்கிற அளவுகளே என்ன, எப்படி நடக்கிறான்னு பார்க்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கறானா அவன் இறையற்றதுக்குன்னு அர்த்தம். வேண்டியவனுக்கு ஒரு பார்வை, வேண்டாதவனுக்கு ஒரு பார்வை, சொந்தக்காரனுக்கு ஒரு பார்வை, சொந்தம் இல்லாதவனுக்கு ஒரு பார்வை இருந்தா அவன்கிட்ட என்னமோ ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று பார்த்துலாம் ஒண்ணுமே பண்ணலங்க. அவருடைய வறுமையை பார்த்திருக்கிறாங்க, அவருடைய தேவையை பார்த்து செஞ்சிருக்கிறாங்களே தவிர அவர் நமக்கு தெரிஞ்சவரா தெரியாதவராலாம் பார்க்கவே இல்லை. தெரியாதவங்களுக்கும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க. ஒரு போர்க்களத்துல இன்னும் சொல்ல போனா யார் அல்லாஹ்வுக்காக தங்களை தியாகம் பண்ணிக்கிட்டாங்களோ
அந்த மாதிரி மக்களை வேணா தவிக்க விட்டுருக்காங்க. ஏற்கனவே அன்சாரி கொடுக்காம இருந்தாங்கல்ல, எவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு நான் வந்துட்டேன், நம்ம உங்களோட நான் கஷ்டப்பட்டு விட்டுருவேன், இந்த அகதிகளை வந்தவங்களை கொடுங்கன்னு சொல்லி அப்படி வேணா செஞ்சாங்களே தவிர அதை உங்களுக்கு புரிய வச்சு அதை ஒத்துக்கிற வச்சு வேணும்னா நீங்க ஆடு மாடு எல்லாம் எடுத்துட்டு போங்க, நான் அங்கிட்டு போய்க்கிறேன், நான் வேணும்னா எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சரி கட்டி அந்த ஹிஜ்ரத் விஷயத்துடைய நன்மை உங்களுக்கு அடையணுங்கிறதுக்காக செஞ்ச தவிர மற்றபடி எதை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த வித்தியாசமே இருக்காது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுனைன் போர், ஹுனைன்ங்கிறது இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு பெரிய போர், பெரும் வெற்றி அடைந்த போர், பெரிய இழப்புக்கு ஆளான போர், பெரிய லாபம் கிடைச்ச போர், நிறைய ஒட்டகம் அது இதுன்னு நிறைய அல்றாங்க போர்களை ஜெயிச்சு, அந்த மாதிரி நல்ல செழிப்பை உண்டாக்குன போர் ஹுனைன் போர். அது அவங்க பங்கு வைக்க வேண்டிய நிலைமை வருது. வந்தா அது யார் யார் வேத்தனை செய்யறாங்கன்னா நல்ல பிரேச உள்ளத்தில் உள்ளவங்க முக்கியமான ஆளுகளுக்குலாம் 100 ஒட்டகத்தினை வச்சுக்க, நீ 80 ஒட்டத்தை வச்சுக்க, நீ 20 ஒட்டத்தை வச்சுக்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. யாரு கொடுக்கலன்னு கேட்டா இந்த அன்சாரிகள் தான் கொடுக்கல. அன்சாரி மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களும் அதை செயற்பட முதல்வர்கா சொல்லி சரி கட்டிட்டாங்களே, முதல்வர்கா சொல்லி சரி கட்டிட்டாங்க, யாரும் சரி பண்ணிக்கல. ஒரே ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இது நீதி இல்லாத ஒரு பங்கீடு, என்ன நீதி இல்லாத பங்கீடு, என்ன அளவுகள் பங்கீடு பண்றீங்க, இது அநியாயமான பங்கீடா இருக்கின்றவன, அதாவது அநியாயம் பண்றவனுக்கு என்ன செய்யணும் பல்ல காட்டு போயிடும். ரசூலுல்லாஹி அப்போ ஒரு கோவம் வருது. கோவம் என்ன செய்யறாங்க, நான் நீதியாக நடக்கிறேன்னு சொன்னா எவன் நீதியாக நடக்கிற எவன் இருக்கிறான் சொல்லி பார்ப்போம். நான் செய்யறது நீதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீதியாக நடக்கிற யாரு கூட நீ காட்டுற, நான் என்ன கொடுத்துட்டேனா, என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருக்கேனா, எனக்கு வேண்டியவர்களுக்கு எடுத்துக்கிறேனா, எந்த அளவுகள் ஒரு அளவுகள் வச்சுக்கிட்டாங்க. அதாவது அகதிகள் உள்ளூர்காரர்கள் இது அளவுகள், உள்ளூர்காரங்களுக்கு ஏதோ ஊர் வசதி இருக்கு, ஒண்ணு இல்லாதவன் அவன் நல்லா வரணும், வெளியூர்ல இருந்து வந்தவன் வெளியூர்ல இருந்து அவன் வீடு வாசலாம் விட்டுவிட்டு இங்க வந்தவர் பள்ளி வாசல படுத்து கிடக்கிறான். இதெல்லாம் ஒரு ஊருன்னு ஒரு மனுஷனுக்கு வேணுமா இல்லையா? நீங்க எல்லாம் அன்சாரிகள் எல்லாம் சொந்த ஊருக்காரங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாசல் ஒரு சொந்தம் ஒரு கொண்டாட்டி ஒரு பிள்ளை எல்லாமே இருக்குது. வந்துட்டு கல்யாணம் பண்ணாம ஒண்ணும் இல்லாம பள்ளி வாசலுக்கு எழுதின மக்கள் படுத்துக்கிட்டு வருங்காலத்தில் என்ன பண்ண முடியுது என்பது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம யாரு கொடுக்க சொல்றீங்க? அகதி எடுத்து கொடுக்குறேன், ஊருக்காரங்க நான் கொடுக்கல, ஏன் இதையே அணிதிங்கிறீங்க? அந்த அகதியில நான் ஒருத்தனா சேர்ந்திருக்கேன், நானும் வாங்க தருவில்லை அப்படி பார்த்தோம்னா விஷயம் அகதி தானே, நானும் அகதியில ஒரு ஆள், நான் எனக்கு எடுத்துக்கிற முடியும், எனக்கு எடுத்துக்கிற முடிஞ்சு நான் எனக்கு எடுத்துக்கல, என் சொந்தக்காரங்க எடுத்துக்கல, அகதி கொடுக்குறேன், இதுமே அநீதிங்கிறியான்னு கேட்கறாங்க. அப்ப அளவுகோல்ல கரெக்டா இருக்கிறாங்க. இது இது மாதிரி ஒரு அநீதினு ஒரு விமர்சனம் நடந்திருக்கு ரசூலுல்லாஹி காலத்துல. அதுவும் யாரு சஹாபாக்களை பண்ணாங்க, மதீனாவுல ரசூலுல்லாஹி காலத்துல சஹாபாக்கள் பேர்ல இந்த யூதர்கள் முனாஃபிக்குகளா இருந்தாங்க, கொஞ்சம் பேர் முனாஃபிக்குகளா இருந்தாங்க. வேஷம் போட்டுக்கிட்டு இங்க வந்தா உங்கள்கிட்ட இருக்கிறவங்க, அங்க வந்தா அங்கிட்ட இருக்கிறவங்க, போர்ல நல்லா வெற்றி கிடைக்கிற மாதிரி போரா இருந்தா போர்ல கலந்து சேர்ந்துக்கிறது, பின்னாடி நின்றுக்கிறது, களத்துல இறங்காம போர் எங்களுக்கு பங்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்கறது, இப்படியான ஒரு கும்பல் இருந்தாங்க. முனாஃபிக்குன்னு உங்களுக்கு பேரு, இங்க வந்தா நாங்க உங்களுக்கு வந்தவங்கிறது, அங்கிட்டு வந்தா உங்களுக்கு வந்தவங்கிறது, இப்படி எல்லாம் நடந்த அந்த முனாஃபிக்கு கும்பல்ல உள்ளவன்னா ஒருத்தன் கேட்டவன், அவனுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹி இதெல்லாம் சொல்லிவிட்டு இவனுடைய சந்ததிகள்ல மாத்திரம் இல்ல, இந்த சந்ததிகளிலேயே ஒரு கூட்டம் தோன்றுவார்கள், குர்ஆனை எல்லாம் ஓடுவார்கள், சொந்தக்குரிய கடக்காது, அந்த மாதிரியான இவனுக்கு வேணும்னு குழம்பு பண்றதுக்காக உள்ளவன், இவனுடைய பாரம்பரியமா இப்படித்தான் வரும்னு சொல்லி ரசூலுல்லாஹி முன்னறிவிப்பா செஞ்சுட்டு போறாங்க. ஒரு முன்னறிவிப்பு மாதிரி இந்த மாதிரி ஓய்வாங்க, சொந்தக்குரிய கடக்காது, இவங்க இஸ்லாத்தை விட்டு அவர்கள் அம்பு வெளியேற மாதிரி, வில்லிலிருந்து அம்பு வெளியேறும்ல, அந்த மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள் ஒரு எச்சரிக்கை பண்ணாங்களே, இந்த ஆளுதான் பண்ணாங்க, இந்த விமர்சனம் பண்ணாங்க, அவனுக்கு ஆட்டம் பண்ணாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் நீதியில அவர் கடுகளை கூட அவங்க மாறினது கிடையாது, நீதி வழங்குறதுல நேர்மையா நடந்து கொள்வதில்லை. இந்த ஒண்ணுதான் அவங்க வாழ்க்கையில ஒரு விமர்சனம் நடந்திருக்கு, மொத்த வாழ்க்கையிலேயே விமர்சனம் எடுத்து அந்த ஒண்ணுதான் நடந்திருக்கு. ஏற்று கேட்டது நீதியா நீ நடக்கல, இந்த ஒருத்தனா கேட்டுக்கலாம், அந்த ஒருத்தனை கேட்டாலும் அது அளவுகளை சொல்றாங்க, முஹாஜிர்களுக்கு கொடுத்தாங்க, அன்சார்களுக்கு கொடுக்கல. இந்த அளவுகளை தவிர அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விமர்சனத்தையும் நீங்க நீதி தவறிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கவே முடியல. அதே மாதிரி கொடுக்கறதுல கூட பாருங்க, கொடுக்க நினைச்சாலும் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு அதை பற்றி நம்ம மாறும். கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். சிவரா கேட்டாங்க வைங்களேன், கடன்
கடன் கொடுக்க மாட்டோம். ஒரு ஆளுக்கு நம்ம 1000 ரூபாய் கடன் வாங்கி தருங்க, இன்னைக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். கேட்க வரும்போது என்ன கூட அப்படின்னா கொடுக்க நினைச்சு மாத்திக்கிறோம். கொடுக்கல இருந்தேன் உங்களுக்கு சின்ன 1000 ரூபாய் இருக்கிற அது வந்து எத்தனை கூட அப்படின்னு நம்மளை சீண்டுனா கொடுக்க நினைச்சா கொடுக்க மாட்டோம். மற்ற சாதாரணமா கொடுக்க நினைச்சா கூட நம்மளை சீண்டி பார்த்துட்டான்னு வைங்களேன், அது வந்து நம்ம நாணயத்தை குறைச்சி பார்க்கறது பெரிய அளவுகள். நம்ம டக்குன்னு அப்படி கல்வி வச்சிருவோம், இருக்கிறது இல்லைன்றோம், வாங்கினது எப்படி வாங்கணுன்றோம். கடன் வாங்கிட்டு கூட கடன் வாங்க நானும் வாங்கினேன் ஆதரவு இல்லையா அப்படின்றவங்கள ஒழுங்காக வந்து கேட்டா கொடுத்துருப்போம். அது திமிரா கல்வி செய்வோம். ஆதரவு வாங்க சாத்திருக்கா எழுத்து வந்திருக்கா வச்சிருக்கிறியா போ இப்படின்னு சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க அந்த கொடுக்கிறதுல இதெல்லாம் ஒரு யோசிச்சு பார்க்கிற அளவுகள். சீன்றதுல எந்த அளவுக்கு கேட்டா வர்றாரு வந்து அந்த கள்ளி மரம், கள்ளி செடி இருக்குல்ல, கள்ளி இல்ல அந்த கருவேல மரம் முள்ளு வேலைக்கு வருவாங்க, இருக்கு காட்டு கருவேம்பாங்க. அப்ப ஒரு ஆளு ரசூலுல்லாஹ் போயிட்டு இருக்கும்போது முகமது தெரிவித்தாரு, முகமது அவன் கொடுக்கணும் துண்டை பிடிச்சி கழுத்தை அறிக்கிட்டு எனக்கு எல்லாம் கொடுக்குறாரு. என்ன பையன் கூட துண்டை என்ன வேணும்னு சொல்லு, எனக்கு கொடுக்குறேன் இல்லையா அப்படிங்கிறாரு. என்ன நம்மளால என்ன செய்வோம், அது என்ன அளவுக்கு ஆகுதுன்னா பிடிச்ச தள்ள முள்ளுல போய் விழுவுறாங்க. சூழலாக்கணும் முள்ளு மரத்துல அவர் என்ன செய்யறாரு, எனக்கு என்ன கொடுத்தான்னு என்ன செய்யறாரு, அது கொடுத்து வச்ச மாதிரி கடனும் இல்லை ஒண்ணும் இல்லைங்க. ஆட்சி தலைவர் போராளுக்கும் அதுல எண்ணி கொடுக்குறாருன்னு கேள்வி கொண்டு வர்றாரு இருந்தாலும் அது கிராமவாசிகள் அப்படிதான் இருப்பாங்க. இந்த ஆராபுகள் சொல்றவன் அது சில பேருடைய சுபாவங்கள், இது வந்து தப்பா எடுத்துக்க முடியாது. அவன் வேற ஒன்று செய்யறதில்ல, அவன் சுபாவம் தட்டுனாலே நமக்கு வலிக்கும். சோமா இருக்கணும் அப்பா கைய அவன் மொட்டால் பயங்கரமா இருக்கு. அவன் நினைக்க தட்டி கொடுக்க நினைச்சுக்கணும். அவன் நினைக்கிற தட்டி கொடு. இன்னைக்கு இருக்கிறானு, இன்னைக்கு பதவிகள் இருக்கிறானுல அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா பதவிகள் அடிச்சா நம்ம தாங்க முடியாது. அவன் அடிக்க மாட்டானா, என்னப்பா சோமா இருக்காம கை கொடுத்தாலும் அடிக்குங்க, முசாபா கையை கொடுத்துட மாட்டேங்கிறேன் அப்படிலாம் இருக்கானா. அந்த மாதிரியான ஒரு முரட்டர்கள் அவங்க இன்னைக்கு திரும்பல, முரட்டுத்தனத்துல தெரிஞ்சுக்கல, இன்னைக்கு எப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான அந்த பதவிகள்ல உள்ள ஆளா இருக்கனால முழு மதத்திலே தள்ளிவிட்டார்கள் வருது, சிராய்ப்பு ஏற்படுது. சிரிச்சுக்கிறது என்ன வேணும், நீ ஒட்டகம் வேணும், ஒட்டகம் தானே கொடுத்துருப்பா, ஒட்டத்தை கொடுத்துடு அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, சீன்ற நேரத்தில் கொடுக்க கூடாது ஒரு வெளி ஒரு கொடுக்க நினைச்சிருந்தா கூட கொடுக்க கூடாதுன்னு வரும். கேட்டவருக்கெல்லாம் கொடுக்கிறது, கேட்டவர் யார் வந்து கேட்டாலும் சரி இல்லைங்கிற விளையாட்டே கிடையாது. அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அவர் ஒரு நல்ல ஒரு சஹாபி. அவருக்கு தொழுகை சம்பந்தமா அறிவிக்கிற ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ் அவர் தான் அறிவிக்கிறார். தொழுகையில கிடைக்கிறதுக்கு மாலிக் இப்னு ஹுவைரிஸுடைய அறிவிப்பு ஒரு வெளியூர்காரர் தான் இவர். நாங்கள் 20 இளைஞர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிய வந்தோம். வந்து 20 பேர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாங்க தங்குறோம். தங்குனா என்னன்னு கேட்கவே இல்லை, அவங்களுக்கு வேண்டியது நடக்குது, தக்காத்துல இருந்து வந்துட்டாங்கல்ல. இவ்வளவு சொல்லிட்டு ஆயிடுறாங்க. 8 வகையில வந்துருது. 20 நாளும் சாப்பிடுறோம் கொள்றோம், ரசூலுல்லாஹி உன்னிப்பா கவனிக்கிறோம், தொழுகிறது எப்படியோ எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு 20 நாள் நாங்க அத்தனை பேர் இளைஞர்களா இருக்கிறோம். 20 நாளைக்கு பிறகு கூப்பிடுறாங்க, இளைஞர்களா இருக்கிறீங்களே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிட்டு 20 நாளைக்கு உட்காந்துருக்கலாமா? அப்ப நம்ம ஆளுங்க 3 வருஷம் உட்காந்து இருக்கிறாங்க. அளவுகளை பாருங்க, கல்யாணம் ஆச்சுக்கிறீங்கல்ல வந்து 20 நாளைக்கா இல்லையா? அவர் சொல்றாரு, இவ்வளவு ஒரு அந்யோன்யமும் அன்பு ஒவ்வொன்றையும் அக்கறை செலுத்தக்கூடிய ஒருத்தரை நாங்க எங்க வாழ்க்கையில முதல்ல பாக்குறோம். அவங்க சொல்றாங்க, அந்த மாலிக் இப்னு ஹுவைரிஸ் முதல்ல பாக்குறோம். இதெல்லாம் கேட்கறாங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்கல்லப்பா 20 நாளா கிடக்குறீங்க, போய் ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்களா? இங்கே வந்து கலந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வீர தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க என்னென்ன செய்யணும் அளவு சொல்லிடுற மொத்தமா நீங்க முதல்ல போய் குடும்பத்திற்கு சந்தோஷமா இருங்க. ஒரு அளவுக்கு மேல நீங்க குடும்பத்தோடு பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த இளைஞர்களை பார்த்துட்டு இளமையை பார்த்துட்டு இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, அவங்களுக்கு உணர்வுகள் இருக்குன்னு சொல்லி அவங்களை பிடிச்சி அனுப்பி வைக்கிற அளவுக்கு இப்படி எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறது. எல்லாத்தையும் மக்களுடைய விஷயங்கள்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் உன்னிப்பா கவனிக்கக்கூடிய காட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்க்கிறோம். இப்படி எதுவுமே வந்து ரொம்ப டீப்பாக மக்களுக்கு நன்மை வரக்கூடியது, இவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன தேவை, இவருக்கு கொண்டாடிதான் தேவைங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும்லங்க. ஒவ்வொன்றும் கவனிக்கிறாங்க. இவருக்கு போறது தேவை, இவர் ஏழை, இவருக்கு நம்ம கொடுக்கணும், இவர் மிஸ் பண்ணிக்கிட்டோம், இவருக்கு
வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும், இவருக்கு இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இப்படி ஒரு தலைவர் உலகத்துல எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்காரு, இங்க படிச்சா ஒரு கதையெல்லாம் படிச்சிருக்கோமா, இதெல்லாம் கவனிச்சாங்க. கற்பனையே மனுஷனுக்கு தோன்றலாங்க. இப்படி ஒரு கதை கூட யாரும் ஒரு கதையில இல்லை. ஒரு தலைவனை பற்றி இப்படி எல்லாம் ஒரு கதையில கூட இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தாலும் சொல்லி கதை கூட எவனும் எழுதல. என்ன இப்படி இருக்க முடியாதுன்னு நினைச்சுட்டான். கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவுக்கு அந்யோன்யமாக அவ்வளவு நீதியான முறையில அவங்க நடந்து காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு அளவுகோல். ஒரு மனிதனை உரசி பார்க்கிறதுல அடுத்த அளவுகோல் தெரியுமா, அவனுக்கு அவன் உயிர் மேல இருக்கிற ஆசை. அதான ஒரு மனுஷன் வந்து அப்படியே எவ்வளவு பெரிய பேசட்டுமே, தலை எடுத்துருன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் அப்படியே மாறிடும். உயிர் மேல பயங்கரமான விஷயம். உயிர் மேல உள்ள பயத்தின் காரணத்தினாலதான் நிறைய விஷயங்கள் நம்ம பின்வாங்கிறது, கொள்கையில உறுதி இல்லாமல் போறது, பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உயிர் பிரச்சனைக்கு ஒருத்தர் தன்னுடைய உயிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அது ஒரு அளவு சொல்லுங்க. நான் ஒரு கொள்கையை சொல்லிட்டேன் சரின்னு சொன்னா ஒரு சாவுக்கு ரெடியா இருக்கணும், சாவுக்கு பயப்படக்கூடாது. அப்ப சாவுக்கு பயப்படாம வீரம், துணிச்சல், உயிருக்கு பயப்படாம இருக்கிறது, இந்த மாதிரியான தன்மைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுலயும் முதல் இடத்துல வந்து நிப்பாட்டுற அளவுக்கு வீரம்னா அப்படி வீரம். அப்படி ஒரு வீரத்தை வந்து நீங்க எங்கேயுமே சினிமாவில வேண்டுமானால் பார்த்திருக்கீங்க. மிகப்படுத்தி ஒருத்தர் 25 பேர் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல, அது மாதிரி கிறுக்குத்தனமான வீரத்தை பார்த்திருப்பீங்க. நெசமாவே யதார்த்தமான வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒருத்தர் உயிரை பத்தி ஒரு உயிர்ங்கிறது ஒரு வெள்ள கட்டி மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. அப்படி கருதாம ஒரு அற்புதமான ஒன்றாக நினைத்து உயிருக்கு பயப்படாம காட்டின அந்த வீர செயல் இருப்பாருங்க. வீரமாகவும் துணிச்சலாகவும் எதுவும் பயப்படாம எந்த சந்தர்ப்பத்திலையும் அப்படி நிதானம் தவறிடாம அந்த மாதிரி நடந்து கொண்ட அந்த பண்பு இருக்கு. அதுல உரசி பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து மிஞ்ச முடியாது. அது இன்ஷா அல்லாஹ்